ஹலோ எவ்ரிவான், ஐ எம் பார்த்திபன். வெல்கம்ஸ் யூ டு எஸ்ஏபி வியூஸ். இன்றைக்கி டேட்டு 6/5/2024. இந்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் நேற்றே என்டிஏனுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் வந்துருச்சு. இருந்தாலும் மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் இதை தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக இந்த வீடியோவை நம்ம இப்போ போஸ்ட் பண்ணுறோம். இந்த வீடியோவை நம்ம நேற்று போஸ்ட் பண்ணாததுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நீட் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு மாணவர்களும் பெற்றோர்களும் வந்துட்டுருப்பாங்க. அந்த நேரத்தில் மாணவர்களை குழப்பமடைய செய்யக்கூடாது, அதே மாதிரி மாணவர்களை பீதியடைய செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நேற்று இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணல. என்ன அப்படின்னா, நீட் 2024 பேப்பர் லீக் ஆகிடுச்சு அப்படின்ற ஒரு சோசியல் மீடியாவில், இன்ஸ்டாகிராமில் இதில் எல்லாம் ஒரு 4:30க்கு, அதாவது 5/5/2024 நீட் எக்ஸாம் நீங்கள் எழுதிட்டு இருக்கும்போது ஒரு 4:30 மணிக்கு இன்ஸ்டாகிராமில் கொஷின் பேப்பர் ஒன்று சர்க்குலேட் ஆகிட்டு இருந்தது. ஸோ அதை பார்த்துட்டு மற்ற எல்லா நியூஸ் மீடியாவில், மற்ற எல்லா இடங்கள்லையும் நீட் 2024க்கான கொஷின் பேப்பர் லீக் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி செய்தி பரவச்சு. அந்த செய்திக்கு மறுப்பு தெரிவிக்கும் விதமாக என்டிஏனுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் ஃபஸ்ட்டு ஹிந்தியில் பப்ளிக் நோட்டீஸ் ரிலீஸ் பண்ணாங்க. அதன் பிறகு பார்த்திங்கன்னா இங்கிலீஷ்லேயும் அந்த பப்ளிக் நோட்டீஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது என்ன அப்படிங்கிறது இப்போ டீட்டெயில்டாக பார்த்துடலாம். 5th May 2024, சப்ஜெக்ட் நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி என்ஷூர்ஸ் ஃபேர் conduct of NEET UG 2024 examination. During the NEET UG 2024 examination, it came to the attention of the NTA that one of the examination center, Girls Higher Secondary Model School, மந்திர் மேன்டவுன், இந்த இடத்துல சவாய் மதோப்பூர் இந்த ஊரில் there was an incident of incorrect distribution of the question papers by the center superintendent. அப்போது அந்த மையத்தினுடைய மேற்பார்வையாளர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, தவறுதலாக வினாத்தாளை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டாங்க. அதாவது மீடியமில் மாறுதலான வினாத்தாளை கொடுத்துருக்கலாம். அப்போது இந்த மாதிரியான கொஷின் பேப்பரை கொடுத்ததுனால, டிஸ்பைட் எஃபர்ட்ஸ் பை த இன்விஜிலேட்டர்ஸ் டு ப்ரிவெண்ட் இட், சம் ஆஃப் த கேண்டிடேட்ஸ் லெஃப்ட் த எக்ஸாமினேஷன் சென்டர் வித் த கொஷின் பேப்பர்ஸ். இப்போ இந்த இடத்துல என்டிஏ மறுப்பு தெரிவித்தாலும், எந்த விதமான கொஷின் பேப்பர் லீக் ஆகலை அப்படின்னு மறுப்பு தெரிவித்தாலுமே கூட, என்டிஏனுடைய கைட்லைன்ஸில் ஸ்ட்ரிக்டாக, அதாவது இன்னமும் விளக்கமாக ஒரு அந்த தேர்வு வழிகாட்டு நெறிமுறை கொடுத்துருந்தாங்க. ஃபஸ்ட்டு 1 ஹவருக்கு பிரேக் கிடையாது, 2 to 3 பிரேக் கிடையாது, அதே போல் 4:30க்கு மேலே பிரேக் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் எப்படி தேர்வு அறையை விட்டு வெளியில் வந்தாங்க? அதாவது கழிப்பறைக்கு செல்கிறதுக்கே அனுமதி இல்லாத பட்சத்தில் தேர்வு அறையை விட்டு மாணவர்கள் எப்படி வெளியில் வந்திருக்க முடியும்? ஓகேங்களா? அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது. ஆனால் என்டிஏ தரப்பில் இதற்கு மறுப்பு தெரிவித்து எந்த விதமான முறைகேடு நடக்கலை, தேர்வை நல்லபடியாக முடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. ஆனாலும் இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை இன்னமும் கிடைக்கவில்லை. அதாவது முதல் 1 மணி நேரத்தில் மாணவர்களோ மாணவியரோ தேர்வறையை விட்டு கழிப்பறைக்கு செல்வதற்கு கூட அனுமதி இல்லை. அதே போல் கடைசி அரை மணி நேரத்துலேயும் தேர்வு அறையிலிருந்து கழிப்பறைக்கு செல்வதற்கு கூட அனுமதி இல்லை. அப்படி இருக்கும்போது அந்த அறை கண்காணிப்பாளருடைய கவனத்திற்கு வராமலா, இல்லது அந்த அவங்களுடைய மேற்பார்வையை விட்டு எப்படி மாணவர்கள் அந்த தேர்வறையை விட்டு வெளியில் வந்தாங்க? இப்போ என்டிஏ சொல்கிறது எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த மாணவர்கள், அதாவது மீடியம் ஆஃப் த கொஷின் பேப்பர் மாறி இருந்த மாணவர்கள் தேர்வறையை விட்ட வெளியே அந்த கொஷின் பேப்பர்ஸை ஃபோட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராமில் இந்த மாதிரியான மீடியாலையெல்லாம் சர்க்குலேட் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். மற்றபடி மாணவர்களுக்கு தேர்வு முடிந்தது அப்படின்ற மாதிரி அறிக்கை கொடுத்துருக்காங்க. ஹவெவர் த என்டிஏ அஸ்யூஸ் த பப்ளிக்
that apart from this isolated incident, the NEET UG 2024 examination commenced smoothly and is being conducted peacefully at all other examination centers. இப்போது இந்த ஒரு தேர்வு மையத்தில் தான் இந்த மாதிரியான ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்குது. நாடு முழுவதும் வேறு எந்த விதமான இடையூறோ அல்லது தேர்வில் குழப்பமோ அதெல்லாம் எதுவும் நடக்காமல் நல்லபடியாக எக்ஸாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு என்டிஏ விளக்கம் கொடுத்துருக்குது. ஓகேங்களா? ஸோ இதை பற்றி மாணவர்களோ பெற்றோர்களோ பீதி அடைய தேவையில்லை. தேர்வு நல்லபடியாக முடிஞ்சுது. இன் ஆர்டர் டு uphold the principles of fairness and the equal opportunity for all candidates, the NTA has taken proactive measures. The examination of approximately 120 affected candidates from the Girls Higher Secondary Model School Examination Center is being conducted today. நேற்றே அந்த மாணவர்களுக்கும் மற்ற மாணவர்களுக்கும் தேர்வு நடத்தி முடிச்சிட்டாங்க அப்படிங்கிறதையும் விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. இருந்தாலும் என்டிஏ இந்த மாதிரியான தவறுகளை இனி வரும் நாட்களில் என்டிஏவோ அல்லது அந்த தேர்வை நடத்தக்கூடிய கண்காணிப்பாளருக்கு சரியான இன்ஸ்ட்ரக்ஷன், எப்படி மாணவர்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் டு த கேண்டிடேட் அப்படின்னு கொடுக்குற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் டு த இன்விஜிலேட்டர்ஸ் ஆர் இன்ஸ்ட்ரக்ஷன் டு த சீஃப் சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் த எக்ஸாமினேஷன் இவங்களுக்கு எல்லாமே இந்த மாதிரியான வழிகாட்டுதலை வரும் ஆண்டுகளில் என்டிஏ தெளிவுபடுத்தினாங்கன்னா நல்லாயிருக்கும். மீண்டும் இந்த மாதிரியான இடையூறுகளோ அல்லது குழப்பங்களோ நடைபெறாமல் இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. த என்டிஏ reaffirms is commitment to the conducting examination with the transparency, integrity and fairness. We extend our best wishes to all NEET UG 2024 candidates and assure them of our continued support throughout the examination process. ஓகே அப்படின்ற இந்த அறிக்கையை கொடுத்துருக்குறாங்க. இருந்தாலும் என்டிஏவும் இந்த தேர்வு அறை கண்காணிப்பாளர்களும் தேர்வு மையத்தில் இருக்கக்கூடிய சீஃப் எக்ஸாமினர்ஸ், சீஃப் சூப்பர்டென்ட் இவங்க எல்லாருமே இதை கருத்தில் கொண்டு இனி வரும் ஆண்டுகளில் இந்த மாதிரியான தவறுகளோ அல்லது இந்த மாதிரியான பதட்டமான அல்லது தேர்வுக்கு இடையூறு ஏற்படுத்த மாதிரியான எந்த ஒரு விஷயங்களும் நடக்காமல் கவனத்தில் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது இந்த வீடியோ மூலிமா சொல்லிக்கிறோம். ஸோ பேப்பர் லீக் ஆகலை அப்படிங்கிறது இந்த பப்ளிக் நோட்டீஸ் மூலிமா தெரிய வருது. மாணவர்களும் பெற்றோர்களும் இதை ஜஸ்ட்டு ஒரு செய்தியாக மட்டும், செய்தி அப்படிங்கிறத விட வதந்தியாக கூட எடுத்துக்கலாம். ஏன்னா பேப்பர் லீக் ஆகலை, 4:30 மணிக்கு மாணவர்கள் அவங்களுக்கு கிடைச்ச கொஷின் பேப்பர் எடுத்து சென்ட் பண்ணியிருக்காங்க இன்ஸ்டாகிராமில். ஆனால் அதை வச்சுட்டு யாரும் திரும்பவும் பார்த்துட்டு இன்னொரு டைம் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போய் எக்ஸாம் எழுத முடியாது. அதனால் இது உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் தான். பேப்பர் லீக் ஆகலை அப்படிங்கிற செய்தி தான் இறுதியானது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீட் யூஜி 2024 எக்ஸாம் எழுதி முடிச்சாச்சு. இப்போ கவுன்சிலிங் தொடர்பாக அல்லது நான் எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டேன், எனக்கு அட்மிஷன் வரைக்கும் கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸை பெற்றுக்கொள்ளலாம். அதே போல் எனக்கு நீட் யூஜி 2024க்கு 1 or 2 டவுட்ஸ் மட்டும் இருக்குது, இல்லை டவுட்ஸ் வரும்போது மட்டும் அதை கிளாரிஃபை பண்ணுங்கள் அப்படின்னாலும் அதுக்கு நம்ம பெய்டு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். இந்த பெய்டு சர்வீஸ் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதுக்கான டீட்டெயில்ஸை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம்.